ரீசெண்டா நம்ம லூஃபியோட அப்பா டிராகன் சில்ட்ரன்ஸ் தான் பேரண்ட்ஸ்க்கு வீக்னஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாப்ல. ஆக்சுவலா நம்ம டிராகன் சொன்ன மாதிரியே சில்ட்ரன்ஸோட வீக்னஸ்னால பேரண்ட்ஸ் ஒரு சில பேர் இந்த ஒன் பீஸ்ல இறந்திருக்காங்க. ஸோ அவங்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல போட்டு தின்னது பெல்லமேர் தான். பேரை தப்பா சொல்றேன்னா கொஞ்சம் லைட்டா மன்னிச்சுக்கோங்க. பெல்லமேர் வேற யாரும் இல்ல, நம்ம நாமியோட வளர்ப்பு தாய் தான். ஸோ பெல்லமேர் நாமியோட உயிரை காப்பாத்துறக்காண்டி ஆர்லாங் கையால இறந்து போயிருப்பாங்க. ரெண்டாவது மீசியை பெருசா ஒயிட் கலர்ல வச்சுட்டு அவரை ஒயிட் பேர்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்க நம்ம எட்வர்ட் நியூகேட் தான். தி ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இந்த வேர்ல்டுன்னு அழைக்கப்பட்ட மனுஷன் தன்னோட ரைவலோட மயனா தான் சொந்த மயனா நினைச்சு இயேசுவோட உயிரை காப்பாத்துறக்காண்டி தான் உயிரவே இழந்திருப்பாப்ல. மூணாவது இந்த லிஸ்ட்ல போட்டுதுள்ளது நம்ம டோஃப்ளமியோட தம்பி ரோசினான்ட்டு. மனுஷன் லாவோட உயிரை காப்பாத்துறக்காண்டி தன்னோட உயிரை இழந்திருப்பாப்ல. லாஸ்ட் இப்போ ரீசெண்டா கூமாவோட பேக் ஸ்டோரி எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ கூமா போனியோட உயிரை காப்பாத்துறக்காண்டி உடல் உயிர் ஆவியில உயிரை மட்டும் தான் கொடுக்காம வந்திருப்பாரு. மத்தபடி அவரோட ஆவி உடல்னு எல்லாத்தையுமே இழந்திருப்பாப்ல. மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா எமோஷன்லெஸ் சைபாகா சுத்திக்கிட்டு இருந்திருப்பாப்ல. இப்போ போனியை காப்பாத்துறக்காண்டி மனுஷனுக்கு லைட்டா எமோஷன் ஆக்டிவேட் ஆகி போனியை காப்பாத்துறக்காண்டி வந்திருப்பாப்ல. நான் ஒன் பீஸ் மாங்கா படிச்ச வரைக்கும் கூமா இன்னும் சாகல. இந்த லிஸ்ட்ல சாகாத ஒரு பேரண்ட்னா அது கூமா தான் நினைக்கிறேன். நான் இந்த லிஸ்ட்ல சொன்ன யாருமே அவங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு ஒரிஜினல் பேரண்ட் கிடையாது. இருந்தாலும் அவங்களோட சில்ட்ரன்ஸை காப்பாத்துறக்காண்டி தான் தான் உயிரை இழந்திருப்பாங்க. ஸோ ஒரிஜினல் பேரண்ட் செய்ய முடியாத கூட இவங்க செஞ்சிருக்காங்கன்ற மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க சொல்லுங்க, டிராகன் சொன்னது கரெக்டா இல்லையா? ஒன் பீஸ் வேர்ல்ட்ல சில்ட்ரன்ஸ் தான் பேரண்ட்ஸோட வீக்னஸா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சார் ரைட் கேஸ் வரட்டா.